என்சிஐ துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6/9/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃபாக கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் ncrb.government.in. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக உங்களுக்குனாக்கா நேஷ்னல் கிரைம் அதாவது ரெக்கார்ட்ஸ்க்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் இல்லைங்களா, அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணாகவே வேக்கன்சி அந்த மாதிரி இருக்கும். அந்த வேக்கன்சி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்க கொடுத்துருப்பாங்க. எதுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்கனாக்கா ஃபில்லிங் அப், அதாவது ஒரு வேக்கன்சி இருக்குது. அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் டிரைவருக்காக உங்களுக்கு நேஷ்னல் கிரைம் ரெக்கார்டு வாரூருக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6/8/2024 டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/9 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், அதாவது ஹோம் அஃபேர்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 ஜூலையில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த டைரக்டர் ஜென்ரல் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் போலீஸ்க்கு இதுலேருந்து தான் இவங்க தான் உங்களுக்கு இந்த ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு வேக்கன்சி இருக்குது. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபில்லிங் ஆஃப் 1 போஸ்ட் ஹெட் கான்ஸ்டபிள் டிரைவருக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/9/2024 அப்ளிகேஷன் வந்து பாரூர் ஹையர் பையில் வந்து பார்த்தீங்கன்னா 6/9/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது, அந்த ஒரு ஜாப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இவங்க ஜாஸ்மின் ஹவுஸு, நியூ டெல்லி, இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கும் சரி, இவங்க கீழே ஒன்று ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க பாருங்கள், ஹெட் கான்ஸ்டபிள் டிரைவருக்காக லெவல், அதாவது பேர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பேசிக் பே உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,200 20,200 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கிராண்ட் பே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,400 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரைம் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் மற்றும் 1 விதிப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சேலரி தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண நெக்ஸ்ட் 60 நாளைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு கை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்டர் பாரூர் மினிஸ்ட்ரி ஹோம் அஃபேர் NH 8 மயிலாப்பூர் நியூ டெல்லி. இங்கே இவங்க கொடுத்துருக்க இந்த பின்கோடை வச்சு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? மயிலாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பின்கோடில் தான் நீங்கள் அனுப்பி ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த WS டிவிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர், ஜாஸ்மின் ஹவுஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அங்கே பாருங்கள் டேபிளேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் டிரைவருக்காக எடுக்கிறாங்க. நேம் ஆஃப் த நம்பர் ஆஃப் த போஸ்ட் வந்து ஒரு வேக்கன்சி தான். அதுக்கு குவாலிஃபிகேஷன் அதாவது கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், அதாவது ஜென்ரல் சர்வீஸில் இருக்கணும். பே லெவல் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 25,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் தான். சரிங்களா. பீரியட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனெல்லாம் எதுவும் கொடுக்கல. சரிங்களா. இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை பார்த்திருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்திருந்தாலும் சரி, அவங்களையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர் ரெகுலர் சர்வீஸில் இருந்தால், எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ரெகுலர் சர்வீஸில் இருந்தீங்கன்னா அவங்களும் நீங்கள் 5 இயர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21,700 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிளோட உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி மோட்டார் லைசன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அப்ளிகேஷன் நம்ம சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பயோடேட்டா, அதாவது பயோடேட்டா இவங்க கொடுத்துருக்க மாதிரி இந்த அப்ளிகேஷனை வந்து தான் நாம் டவுன்லோடு பண்ணி டைரெக்டாக இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி ஆகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இவங்க வந்து ஸ்கேன் பண்ணி இதுலேயே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்லோடு பண்ணியிருக்காங்க. இதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா. இங்கே சிக்னேச்சர் எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த சிக்னேச்சரை வந்து மறக்காமல் போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றத இவங்க இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த அட்டாச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி இது ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். சரிங்களா. இந்த வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்காது. இந்த லைஃப்பில் ஒரு டைம் தான் இந்த வேலையே கிடைக்கும். சரிங்களா. சைபர் கிரைமில் கிடைக்கிற வேலைன்னா சும்மா கிடையாது. சரிங்களா. இந்த வேலையை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.